ப்ரீவியஸ் क्वेश्चंसல எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கணும். கடந்த 5 வருஷம் எப்படி டிஎன்பிசி பரவ வளர்ச்சி அடையறாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே பிஏகேஎஸ் முக்கியம் தான். உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்குன்னு அது நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन புரிஞ்சிட்ட விதம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஒரு 50% ஆஃப் த டைம் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல தான் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிடிஏவோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி ஒன்று ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதைவே நம்ம புதுசாக வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். முன்ன என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் நடக்கும். இப்போ வந்து 2 கொஷின் 1 டேக்கு வந்து அனுப்பிடுவோம். கிட்டத்தட்ட 88 கொஷின் சரிங்களா. 2012லேருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 88 தமிழ் கொஷின் வந்து நடந்திருக்கும் சரிங்களா. இந்த 88 கொஷின் நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அந்த ப்ரீவியஸ் கொஷினோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் சரிங்களா. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 2012லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. 2012லேருந்து அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த குரூப் 1 சி சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கா 25/3/2026 நடந்திருக்கு சரியா. இதுவரையும் தமிழ் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 88 கொஷின் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 88 கொஷின் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைப் பண்ணி இதில் வச்சுருந்துருக்கோம். இதில் சாம்பிளும் கொடுத்துருந்துருப்போம். இதனோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றி ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு வந்துருங்க. கேட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் क्वेश्चंसல எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கணும். கடந்த 5 வருஷம் எப்படி டிஎன்பிசி பரவ வளர்ச்சி அடையறாங்க, அந்த क्वेश्चंस கேள்விகளை எப்படி ஆன்சர் அடிக்கிறது, தெரிஞ்ச கேள்விகளை எப்படி அடிக்கிறது, தெரியாத கேள்விகளை எப்படி யோசிக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் சிலபஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே மனப்பாடம் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திரும்ப போட்டு பார்க்கணும். அதை எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் எக்ஸாம் நடத்துறதுல எல்லா கொஸ்டினுமே கேட்டு முடிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேட்கனா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கேட்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டினுடைய ஸ்டைலை மாற்றுவாங்க. பொறுத்துகளை கேட்டதை வந்து அசல்சன் ரீசனில் கொண்டு வருவாங்க. அசல்சன் ரீசனில் கேட்டதை டைரக்ட் கொஸ்டினில் கொண்டு வருவாங்க. இங்கே கேட்டதை இன்கரெக்டு கரெக்டில் கொண்டு போவாங்க. அந்த பேட்டர்ன் தான் மாறும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு 50% ஆஃப் த டைம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திடீர்னு அப்படியே கேட்டுருவோம். 1-2 கேட்டுருவோம். கேட்கும்போது என்னென்னா நம்ம டக்குன்னு போட்டுருவோம். ஏன்னா சாலிடாக சீக்கிரம் போட்டுருவோம். இதுவுமே வந்து ஒரு பிஒய்க்கு பார்த்துட்டே தான் இருக்கணும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பார்த்தது. உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்குன்னு அது நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन புரிஞ்சிட்ட விதம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அனலைசிஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு கொஷினை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு கொஷினை நீங்கள் 2016 கேட்டிருக்காங்க, 19 கேட்டிருக்காங்க, 25 கேட்டிருக்காங்க, இது எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. நான் எப்படி பார்த்தேன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி முடிஞ்ச எக்ஸாம் கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் எடுத்து தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே பிஏகேஎஸ் முக்கியம் தான். 1 hour 1.5 hour பார்த்தா போதும். ஆனால் டெய்லி வந்து ஜிஎஸ் ஒரு பார்ட்டாகவும் மேக்ஸும் ஒரு லாங்குவேஜும் நம்ம மிக்ஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. ப்ரீவியஸ் இயர் கொஷினோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஏன் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட அதனோட அதை படிக்கிற மெத்தடாக இருக்கட்டும், இல்லை அதை பார்க்குற விதமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போது நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் அதிகமாக பார்த்தேன். இப்போது நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா, குரூப் 4 எக்ஸாமு. அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 76 கொஷின் தமிழ் வந்து போட்டிருந்தேன். இத்தனைக்கும் பெருசாக நான் புக்கெல்லாம் வந்து படிக்கவே இல்லை. அதாவது புக்கு முன்னாடி படித்ததை ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் நினைக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எதுவுமே போனதில் வந்து அதிகமாக பெருசாக வரவே இல்லை, எப்படி 76 கொஷின் போட்டிங்க அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஏன் எந்த இடத்துல ஆன்சர் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, எதுக்கு இதை வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, எப்படி ஆட் ஒன் அவுட்டை நம்ம சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா. இப்போ ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இப்படி இருக்கா. இதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிடுவீங்க. இதில் என்ன இருக்குது, சோமன்னா வந்து இந்த இடத்துல சந்திரன் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து கானம் அப்படின்னா வந்து பொன் அப்படிங்கிறது வரும், முனிவு அப்படின்னா சினம் அப்படிங்கிறது வரும், விழுப்பம் அப்படின்னா பெருமை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். இதே கொஷின் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது அப்படியே வராது ப்ரீவியஸ் இயர் கொஷினில். இப்போ இந்த சோமனும் கானம் மட்டும் எடுத்துப்பாங்க, மீதி இந்த ரெண்டையும் வந்து வேறு ஏதாவது புதுசாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சோமன் கானம் கரெக்டாக நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருக்கிறது டிக் அடிச்சிருக்கிறது அப்படியே பார்த்துட்டு போகிறதுனால இதே கொஷினே நாளைக்கு அப்படியே வந்து
HSL அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர்த்துக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை கணிக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், டிக் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிருந்திருப்போம். இதே நம்ம ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் டைப் பண்ணது எல்லாமே நான் ஒரு சாம்பிள் ஒரு 5 கொஷின் கொடுத்துருந்துருப்பேன். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பாருங்கள், இதுதான் வந்து டைப் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 5 கொஷின் வந்து சாம்பிள் கொஷின் கொடுத்துருந்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், சொல் பொருள் இருக்குது. இதில் சோமன்னா என்னது, என்ன பார்த்தோம், சந்திரன்னு பார்த்தோம். காணம்னா என்னன்னு பார்த்தோம், பொண்ணுன்னு பார்த்தோம். முனிவுனா சினம், விழுப்பம் அப்படின்னா பெருமை அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் அதாவது டிக் பண்ணாமல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதனால் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தான் சிலபஸ் மாற்றிட்டாங்களே, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ பொருந்தா சொல் இருக்குது அப்படின்னா அவன் சிலபஸில் ஒரு செட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலபஸில் இருந்து இப்போ வெளியே இருக்கிறது ஏதாவது, இப்போது சப்போஸ் ஏதோ ஒரு பாடல் வரின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாடல் வரி நம்மளோட சிலபஸ்லேயே இல்லை, அதாவது பழைய சிலபஸில் இருந்துச்சு, இப்போ நியூ சிலபஸில் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் ஏதோ ஒன்று அந்த சொல்லை எடுத்து நம்மளுக்கு பொருள் கூறுகளை கேட்கலாம். அப்படி கேட்கலாம் இல்லையா. நம்ம வந்து அந்த பொருள் கூறுகளுக்கெல்லாம் சிலபஸ் கிடையாதுல்ல. பொருள் கூறுக அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்த 6th to 12th இருக்கக்கூடிய எல்லா பாடலோட வரிகள், அப்புறம் அதனோட லைனு எல்லாத்தோட உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அதை உங்களால் எடுக்க முடியும். நம்ம எல்லாத்தையும் அதை பண்ண முடியல அப்படின்னாலும் கூட பழைய சிலபஸை நம்ம படிக்கிறது மூலிமா, அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறது மூலிமா ஓரளவுக்கு நீங்கள் அந்த டச்சிலேயே வந்து இருப்பீங்க. சரிங்களா, இதில் பாருங்கள், இதிலேயே கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சருக்கு இதுதான், அதாவது ஒரிஜினல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரிஜினல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த குரூப்பில் வந்து ஒரிஜினல் அனுப்பிச்சிருவோம். ஒரு 10 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு செட்டுக்கு 10 கொஷின் அப்படிங்கிறது டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு 10 கொஷின் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே நீங்கள் போட்டு பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஆன்சர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, புரியுது என்ன அப்படின்ட்டு. அது இல்லாமல் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இது வந்து நான் டெஸ்ட்டு போட முடியாது, இப்போ இன்னும் 3 months தான் இருக்குது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி டெஸ்ட்டு போடுறது அப்படின்னு. இது வந்து டெஸ்ட்டு போடுறதுக்காக அப்படிங்கிறது கிடையாது. முக்கியமாக இது ரெடி பண்ணது எதுக்கு அப்படின்னா டிஸ்கஷனுக்காக. இப்போ ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியலாம், இல்லை உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியலாம், இல்லை ஆப்போசிட்டில் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு தெரியலாம். அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நினைவில் இருக்கும். அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நீங்கள் ஆப்ஷன் இல்லாதது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷனா, பி ஆப்ஷனா, சி ஆப்ஷனா, டி ஆப்ஷனா, அது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த டிக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4 ஆப்ஷன் எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் கற்றுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 88 கொஷின் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருந்துருப்போம் பாருங்கள். இப்போ இது எல்லாமே இது ஷெட்யூல். சரிங்களா, எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா August 10 ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி டேட் என்னது, இன்றைக்கி வந்து டேட் உங்களுக்கு 5. சரிங்களா, இன்னும் ஒரு 4 to 5 days இருக்குது. 10 ஸ்டார்ட் ஆகிடும். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்டேவே ஒரு 2 டெஸ்ட் அனுப்பிச்சிருவோம். ஓகேவா, அதாவது 2012 தான் அப்படியே வரும். சரிங்களா, 2012 இப்போது 10/8/2026 இந்த தேதியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வந்துடும். நான் என்ன கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னா காலையில் 1 ஈவினிங் 1 சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நான் முடிஞ்ச வரையும் காலையிலேயே அதை சென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போது எல்லாமே டைப் பண்ணி தானே இருக்குது. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு 2ஐயும் கூட சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, காலையிலேயே 2ஐயும் சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை இப்போ டெஸ்ட்டு போட்டாலும் சரி, அப்படி இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன், அதுக்காக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ அடுத்தது பாருங்கள், 11ஆம் தேதி உங்களுக்கு 2 டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா, 12ஆம் தேதி 2 இது. இதே மாதிரியே உங்களுக்கு அப் டு அப்படியே அனுப்பிச்சிட்டே வந்துடுவோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், 88 கொஷின் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கொஷின் போட்டிங்க அப்படின்னா 44 டேஸ் வந்து தேவைப்படும். கரெக்டாக உங்களுக்கு 22/9/2026 சரிங்களா, September 22 வந்து முடிஞ்சிடும். இதை வந்து பார்த்துக்கணும். அடுத்து இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்லிடுறேன்.
இப்போ நீங்கள் அப்படியே இந்த பேஜில் நீங்கள் கடைசியாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த கீழே நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன்ல இந்த பிடிஎஃப், இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்படி கடைசி பேஜில் இப்படி ஒரு ஸ்கேனர் இருக்கும் சரிங்களா. இந்த ஸ்கேனர் வந்து போட்டு பாருங்கள். இந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்கேனர் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 200 தான் சரியா. நீங்கள் பாருங்கள் 88 கொஷின் அப்படிங்கிறது டைப் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதை எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா டைப்பிங்காக மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து வாங்குறது, வேறு எந்த நோக்கமும் வந்து கிடையாது. இந்த கியூஆர் கோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கியூஆர் கோட் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு ஸ்கேன் பண்ண தெரியல, எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு அப்படியே ஜிபே பண்ணிவிடுங்க. இந்த நம்பரை டைப் பண்ணி ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க சரியா. அவ்வளோதான், இந்த ப்ரொசீஜர் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு மீதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதாவது இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா, ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. அதாவது டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் டெஸ்ட் எழுதலை டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன், இல்லை நான் ஃபோன்லேயே மார்க் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. முடிஞ்ச வரையும் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இதுக்குன்னா ப்ராக்டிஸ்க்காக தான் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மார்க்கெட் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவோம். இந்த பிடிஎஃப்பை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த கொஷின் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக நான் சொன்னல அந்த பேமெண்ட்டு கொடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்பருக்கு உங்களோட சந்தேகத்தை வந்து அனுப்பலாம். ஏன்னா இதில் நிறையா கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படின்னா டிஎன்பிஎஸ்சியே வந்து தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க, ஆன்சர் கீயும் தப்பாக கொடுத்துருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளோதான், எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த யூடியூப் சேனல், இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் அச்சீவர்ஸ் யூடியூப் சேனல் இருக்குல்ல, நம்மளோட அஃபீஷியல் யூடியூப் சேனல் இதுதான். இதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் வந்து வந்துட்டுருக்கும் சரியா. எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிருந்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த எய்ம் டு டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் வந்து இப்போது தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 5-6 கொஷின் வந்து போட்டுருந்துருப்பேன். அது சாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எதுக்கு அதை நான் போட்டேன் அப்படின்னா, எப்படி நம்ம டிஸ்கஷன் கொண்டு போகணும், அதாவது ப்ரீவியஸ் கொஷினோட டிஸ்கஷன் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு சாம்பிளுக்காக ஒரு 5-6 வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து நம்மளோட அஃபீஷியல் டெலகிராம் சேனல், இந்த டிடிஓட அஃபீஷியல் டெலகிராம் லிங்க் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது உங்களுக்கு தேவையான கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது பேக்கப் சேனல் வந்து டிடிஏ ரீபான்னு சொல்லிட்டு இருக்கோம், இதையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது 4மே நம்மளோட அஃபீஷியல் ஹேண்டில் சரிங்களா. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் எக்ஸாம் இருக்குது. டெய்லியும் கொஷின் பேப்பர் பாருங்கள். நன்றி.